ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெவல் என்னென்ன இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி நம்ம படிக்கணும், எவ்வளோ பேப்பர்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எகெயின் நீங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தவே நீங்கள் கமெண்ட்டில் கொஷினாக கேட்கும்போது எகெயின் ஒவ்வொருத்தங்களுக்கும் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சப்போஸ் பிராத்மிக் எழுதிருக்கீங்க அப்படின்னா மத்தியமா, அதுக்கப்புறம் ராஷ்டிர பாஷா, பிரவேஷிகா அப்படின்னு இருக்கும். இல்லை சப்போஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஹிந்தி பற்றியே தெரிஞ்சுக்க வரேன், பிரச்சார் சபாவை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியும், ஹிந்தி படிக்கணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை ஆல்ரெடி லோயரை படிச்சுட்ருக்கோம் ஹையர் லெவல் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்குமான விஷயங்கள் அதனுடைய இன்ட்ரோ மாதிரி, ஓகேவா, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், என்னென்ன பேப்பர்ஸு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போது நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் டைம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே, ஒரு 1 வீக் விட்டு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து அந்த 1 மந்தில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அப்போ நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்காம இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா. எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பிரச்சார் சபா, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா, பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேஷிகா, விஷாரத் பூர்வார்த், விஷாரத் உத்ரார்த், பிரவீன் பூர்வார்த், பிரவீன் உத்ரார்த், ஓகேவா. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. பரீட்சையா ஹிந்தியோட ஒரு ரொம்ப பேசிக்கான லெவல்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இது சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேசிக்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வரட்டும். எல்லாமே பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான். பட் சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்களால உடனே கிராஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன இவங்க இருக்கிறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பரீட்சை எக்ஸாம், ஓகேவா. பரீட்சை ரொம்ப பேசிக் லெவலில் அது ஒரு பேப்பர் வரும், ஓகேவா. அடுத்தது பிராத்மிக். பிராத்மிக்லேருந்து தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகேவா. இது ஒவ்வொன்றுக்கும் சூட் அப்படின்றதும் இருக்குது, ஓகேவா. அவங்க ஸ்கூலில் இப்போ 5th வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா 6th வரைக்கும் 10th வரைக்கும் ஹிந்தி பேப்பர் இருக்குது, 12th வரைக்கும் இருந்தது அப்படின்னா அவங்க சூட் வாங்கிட்டு டேரெக்டாக ஒவ்வொரு லெவலையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நாம் சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற கொஷின் பேப்பர்ஸ், சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதுலேயே அந்த சூட்டு பற்றின விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ இதனுடைய பேசிக் என்னென்ன பேப்பர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். பரீட்சா ஒரு பேப்பரு, பிராத்மிக்கும் ஒரு பேப்பர் தான், ஓகேவா. இதில் மார்க்ஸ் பற்றின விஷயங்களும் நான் இதிலேயே டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு பிராத்மிக் அப்படிங்கும்போது இதில் 35 எடுத்தால் தான் பாஸ் மார்க், ஓகேவா. 35 மினிமம் நீங்கள் 35 எடுத்தால் தான் அது உங்களுக்கு பாஸ் மார்க்கு. ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா 60% அண்ட் எபோவ், இது உங்களுக்கு ஃபஸ்ட் மார்க், ஓகேவா. 60 + எபோவ் இதெல்லாமே ஃபஸ்ட் மார்க், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு மத்தியமா. மத்தியமாவிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 பேப்பர் வரும், ஓகேவா. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இது மத்தியமாவில். இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 35 எடுத்தால் பாஸு. சப்போஸ் நீங்கள் எய்தர் ஃபஸ்ட் பேப்பர் ஆர் செகண்ட் பேப்பரில் ஏதோ ஒரு இதில் 30, அதே மாதிரி எய்தர் ஃபஸ்ட் பேப்பர் ஆர் செகண்ட் பேப்பரில் 40 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு 70 வந்ததுனாலும் நீங்கள் பாஸ் தான், ஓகேவா. அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ 30 விட ரொம்ப கீழே 25, 20 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு பேப்பரில் 60 நீங்கள் எடுத்திருந்தாலுமே அது ஃபெயில்னு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது எல்லா விஷயங்களுக்குமே எல்லா லெவலுக்குமே பேசிக் தான், ஓகேவா, இந்த மார்க்ஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இப்போ இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 அதுலேயே 35 தான் பாஸ் மார்க். நெக்ஸ்ட்டு ராஷ்டிர பாஷா. இதுலேயும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2
அப்புறம் வந்து புக்ஸ் பற்றின விஷயங்கள், புக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி அப்படின்றதும் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து அதனோட இப்போ பிராத்மிக்கு வந்து இருக்கக்கூடிய கஹானி இருக்கும், பத்திய கத்திய எல்லாமே இருக்கும். அது எல்லாமும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. அது போக வந்து மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேஷிகா, விஷாரது, பிரவீன் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ஒவ்வொரு பார்ட்டாக வரும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னா அதுலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இம்பார்ட்டண்ட் அப்புறம் மேக்ஸிமம் half ஆஃப் தி போர்ஷன்ஸ்க்கு மேலே வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து நல்லா படிங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து ராஷ்டிர பாஷாவும் வந்து சேம் நம்ம எப்படி மத்தியமால சொன்னோம் அதே போல் தான். ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுலேயுமே வந்து 35 தான் பாஸ் மார்க்கு. எய்தர் நீங்கள் வந்து 30, 40 அப்படி எடுத்திருந்தாலும் அது பாஸ் மார்க் தான். ஓகேவா. அடுத்து பிரவேஷிகாலேருந்து உங்களுக்கு வந்து 3 பேப்பர்ஸ், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 3 வந்து உங்களுக்கு தமிழ், நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னட, அப்புறம் வந்து தெலுங்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய லாங்குவேஜ் படி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடு, திருச்சி, இதுக்கு வந்து தமிழ் தான் வந்து 3rd பேப்பர். ஓகேவா. அதுலேயும் வந்து அதே போல் தான். இப்போ நீங்கள் வந்து 35 எடுத்தால் வந்து பாஸ் மார்க்கு. அல்லது ஏதோ ஒரு இதில் வந்து 45 எடுத்திருக்கீங்க, ஒரு சப்ஜெக்டில் 30 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஓகே. ஆக்சுவலாக ஆவரேஜாக 105 அப்படின்னு வரணும். ஆனால் வந்து அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நம்ம லாஸ்ட்டாக எப்படி சொன்னோம், ஒரு பேப்பரில் வந்து 70 எடுத்திருக்கீங்க, இன்னொரு பேப்பரில் வந்து 20 எடுத்திருக்கீங்க, இன்னொரு பேப்பரில் 30 எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபெயில் தான். ஓகேவா. ஏதாவது ஒரு பேப்பரில் அந்த மாதிரி 30 அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பேப்பரில் நீங்கள் 45 அப்படின்னு இருந்தாலும் ஆவரேஜாக வந்து 105 அப்படின்றது வந்து பாஸ் மார்க். ஓகேவா. தமிழ் வந்து 3rd பேப்பர் இருக்குது. அதுவும் வந்து எல்லாமே வந்து நம்ம தமிழ் சம்மந்தமான அந்த கொஷின் ஆன்சர்ஸ் அதெல்லாமே தான் வந்து வரும். அடுத்து விஷாரது பூர்வார்ட். ஓகேவா. விஷாரது பூர்வார்ட்லேயும் வந்து நமக்கு 3 பேப்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், இதுலேயும் வந்து 3rd பேப்பர் வந்து தமிழ். இப்போ எப்படி பிரவேஷிக்கால 3rd பேப்பர் தமிழ், ஸோ அதே போல் வந்து விஷாரத் பூர்வார்ட்லேயும் 3rd பேப்பர் வந்து தமிழ். இதுலேயும் வந்து உங்களுக்கு அதே போல் தான் பாஸ் மார்க் வந்து 35 அப்படின்றது எடுத்துருக்கணும். அடுத்து வந்து விஷாரத் உத்ராட். அதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா 3 பேப்பர்ஸ் அதே போல் தான், விஷாரத் பூர்வாது மாதிரியே தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து மௌகிக் வைவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க உட்காந்து கேட்டு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது. ஓகேவா. ஹிந்தியில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அதுக்கும் வந்து நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது. மௌகிக், விஷாரத் பூர்வாத், பிரவீன் உத்ராட், இது ரெண்டுக்குமே வந்து மௌகிக் இருக்குது. ஸோ அதுவும் வந்து எல்லாமே A to Z நம்ம போய் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா February and August. இதில் வந்து செகண்ட் வீக்ஸில் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேஸில் தான் நடக்கும். இப்போ பேப்பர் 1 அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சண்டேயில் முடிஞ்சிடும். பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்றது வந்து நடக்கும். அடுத்தது வந்து பிரவீன் பூர்வாட். ஓகேவா. இப்போ விஷாரத் உத்ராதில் நம்ம என்னென்னா 35 ஓகே. ஆனால் வந்து வைவாவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். டோட்டலாக 110. ஓகேவா. 40 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் பாஸ் மார்க் எடுத்ததாக அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிரவீன் பூர்வாதில் வந்து எல்லாத்துலேயுமே அதாவது 3 பேப்பர் வரும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, இது 3லையுமே வந்து 40 எடுக்கணும். டோட்டல் 120. இது எடுத்தால் தான் வந்து பாஸ் மார்க்கு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் 60 எபோவ் அப்படிங்கும்போதும் அப்புறம் ஆவரேஜ் பண்ணி 60 + 60 + 60 அப்படிங்கும்போது அந்த 180 ஆவரேஜ் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அறிவிக்கப்படும். ஆனால் வந்து பாஸ் மார்க் அப்படின்றது 40 + 40 + 40. ஓகேவா. 40 மார்க் வந்து ஒரு பேப்பரில் எடுத்திருந்தால் தான் வந்து அது பாஸ் மார்க். நெக்ஸ்ட்டு பிரவீன் உத்ராத் அதே போல் தான். ஆனால் பிரவீன் உத்ராதில் என்னென்னா 4 பேப்பர்ஸ். ஓகேவா.
பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து நம்ம எப்படி விஷாரதூத்ரா அதில் மௌக்கிக் இருந்தது அதே போல் தான் வந்து இதில் மௌக்கிக் ஆரல். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து இதில் இருக்கும். அப்போது இதுலேயும் வந்து 3 பேப்பர்லையுமே வந்து 40 கம்பல்சரி. வைவாவில் வந்து 50 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேவா? 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதான் அர்த்தம். அதுலேயே வந்து பேசிக்ஸ் எந்தெந்த மாதிரி எப்படி அப்படின்றதும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மௌக்கிக்கில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். விஷாரத் பூர்வாத், பிரவீன் பூர்வாத் இதனுடைய இந்த தமிழ் பேப்பர் 3rd பேப்பர் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நாம் பிளாக் ஸ்பாட், நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்படி இருக்குது அது போலவே நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் இருக்குது, டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்னு. அதில் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், நல்லா படிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்புறம் வந்து இன்னும் வந்து ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வந்து எக்ஸாம் எழுதின அடுத்த நாள்லேருந்து ஒரு சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ ரிசல்ட் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் அதற்கான ஒரு விஷயம், அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா. நம்ம எக்ஸாம் எழுதி முடித்து அந்த பண்டலெல்லாம் அங்கே போய் திரும்ப எகெயின் வந்து அது வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது சென்ட் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது சென்ட் பண்ணி அவங்க கரெக்ஷன் பண்ணி திரும்ப அது வந்து சபாவுக்கு போய் அவங்க அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சபா தான் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லையா, எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நாம் படிக்கலை அப்படின்னா, நம்ம மேலேயே ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம மேலே அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு தான் நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ தயவு செய்து நல்ல எஃபோர்ட் போடுங்க. எக்ஸாம் ரிசல்ட் எப்போன்றது வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னாலும் நமக்கு தெரியாது இல்லையா. சபா வந்து அனௌன்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 1 month 1.5 monthக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும் மேக்ஸிமம். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே வந்துடும். நான் பட் மேக்ஸிமம் சொல்கிறேன். சபா சொன்னால் தான் நமக்கும் தெரியும், அப்போ தான் நம்மளால வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்போ ரிசல்ட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் சபா சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஓகே. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ இருந்தே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் போடுங்க, அது மட்டும் படித்தா போதுமா, நம்ம சிலது வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது மட்டும் படித்தா போதுமா, நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்றது வந்து கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஷின் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்கல. ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படி தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுக்குன்னு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுத்து உங்கள் கையில் கொடுக்கல. ஓகேவா? அப்போ இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கும்போது இதை படித்தா கண்டிப்பாக பாஸ் மார்க் வந்து எடுத்துடலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுக்குறோம். பட் இது மட்டும் படித்தா போதுமா, இது மட்டும்தான் வருமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வந்து யார்கிட்டையுமே வந்து பதில் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு கவனத்தோடு படிங்க. நல்லா படிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு படிங்க. ஜஸ்ட்டு மக்கப் பண்ணி அப்படியே வந்து வொமிட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அதை வந்து புரிஞ்சு தெளிவாக நம்மளுக்கான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து கவனத்தில் எடுத்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். மேக்ஸிமம் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பேசிக் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து பாஸ் மார்க் என்ன அப்படின்றதும் வந்து டவுட் இருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.